Hey guys, welcome to Physics Brain channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது கூட சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸையும் நம்ம பேரலாக கொண்டு போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் லாட்டிஸ், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், பிராவிஸ் லாட்டிஸ், மில்லர் இண்டிசஸ், ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ், இது எல்லாமே வந்துட்டு கிறிஸ்டல் ஃபிசிக்ஸில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லாட்டிஸ் டைனமிக்ஸில் மோனோ அட்டாமிக், டைஅட்டாமிக் லாட்டிசஸ் இதையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்த கிறிஸ்டல் ஃபிசிக்ஸிலிருந்து நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் 1 வீடியோ சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். நம்ம வீடியோவை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறது சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் புக்கு ஆர்கே பியூரி, விகே பாபர். ஸோ இந்த புக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிறிஸ்டல் ஃபிசிக்ஸுக்கு. அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு எஸ்ஓ பிள்ளை, அந்த 2 புக்குமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் செல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து செல் அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்ஸில் வந்து 3 விதமாக நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா? செல் அப்படிங்கிறத அந்த பேட்ரி செல் ஓரியன்டாக வந்து எலக்ட்ரானிக்ஸில் நம்ம படிப்போம். அதே மாதிரி பயாலஜியில் நம்ம படிப்போம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து யூனிட் செல் அப்படின்னா என்னது, இதில் வந்து பாயிண்ட்ஸு தான். ஓகேவா? பாயிண்ட்ஸை வந்து செல்ஸாக நம்ம வந்து பிரிச்சுருக்காங்க. இப்போ யூனிட் செல் அப்படிங்கிறத ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னா சொல்லலாம், அல்லது நான் ப்ரிமிட்டிவ் செல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த யூனிட் செல் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யூனிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிட் செல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த லாட்டிஸ் விச் ஆன் கண்டினியூவஸ் ரிப்பிட்டேஷன் ஜென்ரேட்ஸ் த கம்ப்ளீட் லாட்டிஸ். ஸோ இதில் என்னென்னா அந்த பாயிண்ட்ஸ் தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு கிறிஸ்டல்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே அதில் வந்து லாட்டிஸஸ் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப குட்டியான யூனிட்டு, த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லாட்டிஸ், அது வந்து எப்படி இருக்குது, கண்டினியூஸ் ரிப்பிட்டேஷனாக இருக்குது. ஸோ ஜென்ரேட் த கம்ப்ளீட் லாட்டிஸ். அப்போ ஃபுல் லாட்டிஸை வந்து கண்டினியூவாக ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு கம்ப்ளீட் லாட்டிஸை உருவாக்குறது தான் வந்து யூனிட் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து ப்ரிமிட்டிவ் செல் அல்லது நான் ப்ரிமிட்டிவ் செல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் வால்யூம் செல் அப்படிங்கிறது. ஆல் தி லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பிலாங்கிங் டு ப்ரிமிட்டிவ் செல் லை அட் இட்ஸ் கார்னர்ஸ். அப்போது ஒரு கிறிஸ்டல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாவே அதனுடைய கார்னரில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இன் த ப்ரிமிட்டிவ் செல் இஸ் 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிஆர்பி கொஸ்டின். என்னென்னா த எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இன் எ ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் இஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சர். இதுவே நான் ப்ரிமிட்டிவ் செல்லாக இருந்ததுன்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அட் த கார்னர் ஆஸ் வெல் ஆஸ் அதர் லொக்கேஷன்ஸ் போத் இன்சைட் அண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல். ஸோ இதுவே நான் ப்ரிமிட்டிவ் செல்லாக இருந்ததுன்னா எங்கே வேணால் அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கலாம், உள்ளே இருக்கலாம் அல்லது சர்ஃபேஸில் இருக்கலாம். இந்த மாதிரி த எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இன் எ நான் ப்ரிமிட்டிவ் செல்லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கும். இது வந்து முக்கியமான 1 மார்க். என்னென்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ் செல்லில் எப்படி இருக்கும், 1. எவ்வளோ நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் ப்ரிமிட்டிவ் செல்லில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1. இதுவே நான் ப்ரிமிட்டிவ் செல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா கிரேட்டர் தேன் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் பார்க்கலாம். an atom or group of atoms must be placed on each lattice points in a regular fashion அப்படிங்கிறது. such an atom நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்லலாம்னா பேசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்ஸுமே ரெகுலராக அரேஞ்ச் ஆகியிருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த ஆட்டமையோ அல்லது அந்த குரூப் ஆஃப் ஆட்டமையோ நம்ம வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆக்ட்ஸ் as a building unit or structural unit for the complete crystal structure அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லாட்டிஸ் கம்பைன்டு வித்
பேசிஸ் ஜென்ரேட்ஸ் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு லேட்டிஸு ப்ளஸ் பேசிஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நம்ம வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான 1 மார்க். இதில் வந்து கேட்பாங்க எது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு கேட்பாங்க. லேட்டிஸ் ப்ளஸ் பேசிஸ் இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். கம்பைண்டாக இருக்கிறத கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் குரூப்ஸ் அண்டு ஸ்பேஸ் குரூப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து we have seen that there are mainly 4 types of symmetry operations-ஐ நம்ம பார்ப்போம். translation, rotation, reflection, inversion. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 3 ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்வர்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். their combination gives certain symmetry elements-ஐ வந்து நமக்கு வந்து இதிலிருந்து நம்ம எடுக்க முடியும். இதனுடைய காம்பினேஷன்லேருந்து நம்ம சிமெட்ரி எலமெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஸ்பேஸ் குரூப் அப்படின்னா எல்லாத்தையுமே எல்லா சிமெட்ரிக் எலமெண்ட்ஸ் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற சிமெட்ரி எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் determines the symmetry of a crystal as whole. There are 17 and 230 distinct space groups are possible in 2 and 3 dimensions respectively. இப்போ 2 டைமென்ஷனில் எவ்வளோ கிறிஸ்டல் எவ்வளோ ஸ்பேஸ் குரூப் இருக்குது, எவ்வளோ சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து 17. இதுவே 3 டைமென்ஷனலில் எவ்வளோ சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 230. இது வந்து ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் lattice. Only those lattice are permissible which are consistent with the point group operation. Such lattice are called Bravais lattice அப்படின்னு சொல்கிறோம். எந்த lattice எல்லாம் வந்துட்டு நம்மளால் அந்த பாயிண்ட் குரூப் ஆப்ரேஷனில் வந்து அலோவ் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், Bravais lattice அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அரைஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் lattice கொடுத்துருக்காங்க. அதனுடைய கிறிஸ்டல் சிஸ்டம் என்ன, அதனுடைய பாயிண்ட் குரூப் அண்ட் சிமெட்ரி, Bravais lattice என்ன, கன்வென்ஷனல் யூனிட் செல் என்ன, யூனிட் செல்லுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. 3 டைமென்ஷனல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் அரைஸ் ஆகிற ஒரு ஏரியானா இந்த டேபிள் தான். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தான். இப்போ இது எல்லாமே கிறிஸ்டல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 கிறிஸ்டல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கியூபிக்கு, டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், ரோம்போஹெட்ரல் ஆர் ட்ரைகோனல், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனுடைய lattice பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு Bravais latticeல் என்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிம்பிள் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு latticeனுடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்று இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். இதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். கியூபிக் அப்படிங்கிறது கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு lattice பேராமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா lattice பாயிண்ட்ஸும் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. அதுவே ஏங்கிள் பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதில் lattice பேராமீட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருக்குது. Bravais lattice அப்படிங்கிறது சிம்பிளாக இருக்குது, பாடி சென்டர்டாக இருக்குது, ஃபேஸ் சென்டர்டு மூணுமே வந்து இந்த கியூபிக்கில் வந்துடும். இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம எஸ்சி அப்படின்னு சொல்லலாம், பாடி சென்டர்டை பிசிசின்னு சொல்லலாம், ஃபேஸ் சென்டர்டை எஃப்சிசின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்பிள் வைஸ் சொல்லும்போது சிம்பிளை வந்துட்டு பி லெட்டரில் குறிக்கிறாங்க, பாடி சென்டர்டை ஐஎன்னும் ஃபேஸ் சென்டர்டை எஃப்னும் குறிக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சிம்பிள் அதாவது கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா காப்பர், சில்வர், ஏஜி, அதுக்கப்புறம் அயான், எஃப்இ, சோடியம், என்ஏ, சோடியம் குளோரைடு, NaCl, சீசியம் குளோரைடு, CSCl இதெல்லாமே வந்துட்டு கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். டெட்ராகோனல் எப்படி இருக்கும், ஏ ஈக்குவல் டு பி வந்து நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கும். அதுவே ஏங்கிள் வந்து எல்லாமே ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Bravais latticeக்கு சிம்பிள் அண்டு பாடி சென்டர்டு இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது டெட்ராகோனலில். ஸோ அதே மாதிரி தான் சிம்பிளை வந்துட்டு எஸ்சி, அதே மாதிரி பாடி சென்டர்ட்னா பிசிசி.
சிம்பிளுக்கு வந்து பி, அதே மாதிரி பாடி சென்டருக்கு ஐ. இதில் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா டின்னு, அதே மாதிரி டைட்டானியம் ஆக்சைடு TiO2. ஆர்த்தோரோம்பிக் அப்படிங்கிறது எல்லாமே நாட் ஈக்குவல் டு, அதாவது லாட்டிஸ் பேராமீட்டர் A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. இதுவே லாட்டிஸ் ஆங்கிள்ஸ் பார்த்தோம்னா ஈக்குவல் டு 90 டிகிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3க்கு பார்த்துடலாம். கியூபிக்கு, டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக்னுடைய லாட்டிஸ் பேராமீட்டர்ஸ் மட்டும் பாருங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு Cன்னு இருக்குல்ல, அதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு கியூபிக் எடுத்துட்டிங்கன்னா A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C, மூணுமே ஈக்குவலாக இருக்கும். அதுவே டெட்ராகோனல் எடுத்துட்டோம்னா கடைசியிலேருந்து வாங்க, A ஈக்குவல் டு B, அது மட்டும் நாட் ஈக்குவல் டு Cன்னு வரும். சரியா, லாஸ்ட்லேருந்து நாட் ஈக்குவலாக போட்டு வர மாதிரி. அதுக்கப்புறம் ஆர்த்தோரோம்பிக் பார்த்திங்கன்னா மூணுமே என்னது, நாட் ஈக்குவல். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஈக்குவல், அதுக்கப்புறம் A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு Cன்னு வரும், அதுக்கப்புறம் மூணுமே நாட் ஈக்குவல் வந்துடும். ஆனால் ஆங்கிள் மட்டும் மூணுக்குமே, கியூபிக்கு, டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈக்குவல் டு 90 டிகிரி தான் வரும். ஓகேங்களா, ஆர்த்தோரோம்பிக்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. கேலியம், அதே மாதிரி Fe3C அப்படிங்கிறது சிமெண்டைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இதில் 4மே வருது பாருங்கள். சிம்பிள், பாடி சென்டர்டு, ஃபேஸ் சென்டர்டு, என் சென்டர்டு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோம்போஹெட்ரல் ஆர் ட்ரைகோனல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது, நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ரோம்போஹெட்ரல்னு கூட கேட்பாங்க, அல்லது ட்ரைகோனல் அப்படின்னு கூட கேட்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, ஆனால் காமா மட்டும் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். இதில் வந்து சிம்பிள் தான். அதே மாதிரி இதுக்கு சிம்பிள் வந்து P. இதுக்கு வந்து ஆர்சனிக்கு, ஆன்டிமனி, பிஸ்மத்து. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாகோனல் அப்படிங்கும்போது A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C, ஆல்ஃபா பீட்டா வந்து ஈக்குவல் டு 90 டிகிரி, காமா மட்டும் 120 டிகிரி. அதே மாதிரியே வந்துருப்பாருங்க. மேலே நம்ம கியூபிக்கு, டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மூணுமே ஈக்குவலாக வந்துருச்சு. A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C. ஹெக்ஸாகோனல் பார்த்திங்கன்னா A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு Cன்னு வந்துடும். மோனோக்ளினிக் பார்த்திங்கன்னா மூணுமே நாட் ஈக்குவலாக வந்துடும். ஓகேங்களா, ஆனால் இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். காமா வந்து நாட் ஈக்குவல் 90 டிகிரி. அதே மாதிரி ஹெக்ஸாகோனல் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வந்து ஈக்குவல் டு 90 டிகிரி தான், ஆனால் காமா மட்டும் 120 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். மோனோக்ளினிக் பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவும் காமாவும் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும், பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா, இந்த ஆங்கிள் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ட்ரைக்ளினிக் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட் ஈக்குவல் டு தான். சரியா, A நாட் ஈக்குவல், B நாட் ஈக்குவல் C, அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமாவும் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி தான். அதே மாதிரி ஹெக்ஸாகோனலுக்கு சிம்பிள் தான் வரும். மோனோக்ளினிக் பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் என் சென்டர்டு வந்துடும். ட்ரைக்ளினிக்கு சிம்பிள் தான். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கணும். ஹெக்ஸாகோனலுக்கு பார்த்திங்கன்னா மெக்னீசியம், ஜிங்க்கு, அதே மாதிரி கேட்மியம், NiAs, நிக்கல், ஆர்சனிக் பார்த்துக்கோங்க. மோனோக்ளினிக் அப்படிங்கிறது வந்து CaSO4 2H2O அப்படிங்கிறது ஜிப்சம்னுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ட்ரைக்ளினிக் அப்படிங்கிறது K2Cr2O7. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இதில் இப்படி இருக்கும், SO பிள்ளையில் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். ரெண்டில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து நான் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்குது. டைம் வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல, கிளாஸஸ் வந்து எடுக்க முடியல. கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. அது நான் எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படியோ சிலபஸ் வந்து முடிச்சு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த இயர்க்குள்ளே நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரிவிஷன் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கிறது தான். ஓகேங்களா, நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகணுன்னா அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து புக்கே ஒரு பெஸ்ட்டு கைடாக உங்களுக்கு வந்து இருக்கும்.
ஓகேங்களா. நீங்கள் வந்து எல்லா யூனிட்டுக்குமே என்னென்ன புக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து நீங்கள் தனியாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் அதுலேயே குரூப்லேயே கூட மெசேஜ் போடலாம். எந்த புக்கு இந்த யூனிட்டுக்கு எந்த புக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் கூட நீங்கள் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் பார்த்துட்டேன்னா. சரிங்களா. அதனால் வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை உடனுக்குடன் போடுங்க. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன்னு இல்லாமல் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒன்றில் உள்ளே வந்துடலாம். டெட்டு படிங்க. டெட்டில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஜி டிஆர்பி எழுதலாம். அதே மாதிரி பிஜி டிஆர்பிஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்குது. செட் எக்ஸாம் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து உள்ளே வந்தே தருவீங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து டெட் எக்ஸாம் எழுத போகிறாங்க டீச்சர்ஸ். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஃபிசிக்ஸ் பிரைன் தரப்புலேருந்து ஆல் தி பெஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். நீங்கள் வந்து நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. சரிங்களா. ஸோ எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கிளாஸஸ் வந்து தொடர்ந்து போடுவோம். கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு மட்டும் நான் டைம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூஸாக போடுவேன். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.